இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, திருமுழுக்கு யோவானிடம் யூத பெரியவர்கள், குருக்கள் அனுப்பியவர்கள் வந்து நீர் யார் என்று கேட்க கூடியிருந்தார்கள். நான் மெசியா அல்ல, எலியா அல்ல, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். உங்கள் மத்தியில் வேறொருவர் நிற்கிறார், உங்களுக்கு தெரியாத ஒருவர். அவர் உங்களுக்கு தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று இயேசுவை பற்றி சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு தன்னிடம் திருமுழுக்கு பெற்று தன்னோடு இருந்தவர்களில் யோவான், அந்திரேயா போன்றவர்கள் இருக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் அந்த பக்கமாக வருகிறார். அவரை சுட்டி காட்டி, இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியானவர் என்று சொல்லுகிறார். இயேசுவை சுட்டி காட்டுகிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான கடமை, முக்கியமான பணி, கடவுள் கொடுத்திருக்கிற பணி என்னவென்றால், நாம் இயேசு இவர்தான் என்று நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சுட்டி காட்ட வேண்டும். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பணியில் நாம் காண வேண்டிய கனி என்ன? மற்றவர்களை நாம் இயேசுவிடம் அழைத்து செல்லுவது. இந்த சீடர்கள் யோவானும் அந்திரேயாவும் இயேசுவிடம் செல்லுகிறார்கள். இயேசுதான் செம்மறி, பாவங்களை போக்குகிற செம்மறி என்று கேட்டவுடனே இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இன்றைக்கு பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற மகா பெரிய பாதகம் என்ன என்றால், இயேசுவை அறிவித்துவிட்டு இயேசுவின் பெயரால் பல காரியங்களை செய்வதாக சொல்லி அவர்களை தன்னுடைய சீடர்களாக்கி கொள்ளுகிறார்கள், தங்களை மையப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இறை அரசை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக தங்களை கட்டி எழுப்புகிறார்கள். எசேக்கியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 34வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் அதை சிந்திக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள்? ஆயர்கள் தங்களை மேய்த்து கொள்ளுகிறார்கள். ஆயர்கள் தங்களை மேய்த்து கொள்ளுகிறார்கள். இதை நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே காணுகிறோம், மிக குறிப்பாக சிறப்பாக காணுகிறோம். அதனால்தான் இன்றைக்கு திரு அவையில் ஒரு வைப்ரேஷன் இல்லை, வைப்ரண்ட்டாக இல்லை. திரு அவையை நோக்கி மக்கள் கூடி வருவது இல்லை. காரணம் என்ன? அவரவர்கள் மேய்ந்து கொண்டிருந்தால், வேலி பயிரை மேய்ந்து கொண்டிருந்தால் பயிர் எப்படி வளரும்? இயேசுவுக்கு நாம் சுட்டி காட்டுகின்ற சுடர்களாக விளங்க வேண்டும், நட்சத்திரங்களாக விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்வு இயேசுவை மற்றவர்களுடைய உள்ளத்திலே கட்டி எழுப்புவதை நாம் காண வேண்டும். அந்த கனிக்காகத்தான் காத்திருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் உம்மை மறைவுரைகள் வழியாக வெளிப்படுத்தினாலும், எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய உண்மையை, நீதியை, அன்பை அன்றாட செயல்கள் வழியாக வெளிப்படுத்தாத போதெல்லாம் நாங்கள் எங்களைத்தான் போதித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய உம்மை போதிக்கவில்லை. நாங்கள் தான் வாழ்க்கையின் மையமாக இருக்க விரும்பி பணிகளில் இறங்கி இருக்கிறோமே ஒழிய உம் திருமகன் கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்து போதித்த இறை அரசை அல்ல என்ற அடிப்படை ஞானத்தை, அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.